நேற்று வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் மறந்துடுங்க. போனது போகட்டுங்க. பட்டதெல்லாம் பட்டுட்டோம். நிறைய கண்ணீர் கவலைகள் இல்லை, அதெல்லாம் எக்கச்சக்கமாக நீங்கள் பார்த்துட்டீங்க. இனிமேல் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இனிமேல் இன்று முதல் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிதாங்க சொல்கிறாரு. ஆசீர்வாதங்களை இனிமேல் பார்ப்பீங்க. இன்று முதல் இயேசுவுக்கு உங்களை ஆசீர்வதிக்க பிடிக்குதுங்க. இன்னையிலேருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் இல்லை, உங்களுக்கும் ஒரு நல்ல காலம் வந்துருச்சு. ஏன்னா இன்று முதல், காலத்தை தள்ளி போட தேவனுக்கு பிடிக்கல, இன்று முதல்ன்றாங்க. ஆசீர்வாதத்தின் காலம் வருது. எனக்கெல்லாம் நல்ல காலம் வராதான்னு நினச்சிங்கள, இன்னையிலேருந்து இன்று முதல் ஆசீர்வாதத்தின் காலம் தொடங்குது. இன்றைக்கு என்கிட்ட வா அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. இன்றைக்கே என்கிட்ட வா, உனக்கு வேலை வாங்கி தரேன். இன்றைக்கி என்கிட்ட வா, உன் வியாதியை சரி பண்ணி தரேன். இன்றைக்கி என்கிட்ட வா, உன் வறுமையை நான் மாற்றி செழிப்பாக்குறேன். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி தான் உங்களை கூப்பிடுறாருங்க. இல்லை நாளைக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரா? நாளைக்கு வாப்பா, எனக்கு இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறேன், அடுத்த வாரம் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், அடுத்த மாதம் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படிலாம் சொல்ல. இன்று முதல் அவ்வளோதான். என் பிள்ளைங்க காத்திருந்த காலம்லாம் போதும், இன்று முதல் அப்படின்றாங்க. எத்தனை பேர் காத்துட்டு இருந்தீங்க ஆசீர்வாதத்துக்காக? எல்லாமே இனிமே நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வதிக்கிறார் தேவன்.